பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காய் கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த புதிய மாதத்துல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தைகளோடு இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துங்க. இந்த வருஷம் முழுவதும் எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள மாதமாய் மாறட்டும். நவம்பர் மாதம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் கர்த்தர் நம்மோடு கூட காண்பித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வருகை நாட்களை குறித்த தரிசனத்தோடு நம்ம ஆண்டுடைய வருகைக்கான ஒரு ஏக்கத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் இத்தனை நாட்கள் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கடைசி காலத்திலும் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறதான ஒரு கர்த்தருடைய வார்த்தை. நம்ம படித்த வசனம் 3 செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்துல இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்கள்ல நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சில சூழ்நிலைகள் நம்ம என்ன செய்யறோம், சில பாவத்துல நம்ம விழுந்துடுறோம். சில கண்கள் மூலமாய், சரீர உணர்வுகள் மூலமாக நம்ம தடுமாறி பாவத்துல விழுந்து தேவ கோபத்தை பெற்றுக்கொண்டு ஆக்கினைக்குடையவர்களாய் மாறி விடுகிறோம். அதனால தான் ஆண்டவராகிய தேவன் செப்பனியான்கிற தீர்க்கதரிசி மூலமாக யூதர்களுக்கு அன்றைக்கு 600வது வருடத்துல கர்த்தருடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசி ஐயா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சரி யூதர்களுக்கும் எழுதி கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தையை தான் நம்ம பார்த்தோம். அவர்களும் தேவனால் அழைக்கப்பட்ட, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக நேரங்கள் அவர்களாகவே தானாய் பாவத்துல விழுந்து போய் ஆக்கினைகளை பெற்றுக்கொண்டு சத்ரு அவர்களை மேற்கொள்ளக்கூடிய விதத்துல மாறி அவர்கள் அநேக விதத்துல என்ன செய்தார்கள், தோல்வியை தழுவினார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஆக்கினைகளை சுமந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆக்கினைகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், விலக்க போகிறார். எப்படி விலக்க முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால, அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால, உங்களுக்காக எனக்காக புதிய உடன்படிக்கையாக உங்களுக்காக எனக்காய் சிந்தப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை உங்களுக்காய் எனக்காய் கொடுத்தாரே, அந்த இரத்தத்தின் மூலமாக உங்களுடைய ஆக்கினைகளையும் உங்களுக்கு விரோதமாய் சத்துருவான வைத்திருக்கிற சகல திட்டங்களையும் உடைத்தெறிந்து அதை உங்களை விட்டு என்னை விட்டு விலக்கி போடுவதற்கு ஒரே ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர், அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால நீங்க ஒருவேளை இன்னைக்கு சோர்ந்து போய் என் வாழ்க்கையில இருக்கிற ஆக்கினைகள் எனக்கு விரோதமாய் சத்துருடைய போராட்டம் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய், ஐயோ என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு சோதனை என்று சொல்லி நீங்கள் ஒடுங்கி சோர்ந்து குந்தி குறுகி போய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய சத்துருக்களை விலக்குவேன். நான் அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களோடு கூட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு சத்துருவின் போராட்டம் அதிகமா இருக்கு பிரதர், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் சத்துருவின் போராட்டம் சொல்லி காலம்பூராவே இதையே சொல்லி வாழ்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்துருவை ஜெயிக்கும்படிக்காக ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு கீழ்ப்படிந்துரு, சத்துருவை நீ என்ன செய், சத்துருவுக்கு எதிர்த்து நில், அவன் உன்னை விட்டு ஓடி போவான். இப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிய நீங்க சத்துருவை எதிர்க்க முடியுங்க. ஒருவேளை அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன செய்யறது இல்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனால, தேவன் சொன்ன வாழ்க்கையில வாழாததுனால, கர்த்தர் சொன்ன வழிகளில் நம்ம வாழாததுனால அநேக நேரங்களில் நம்ம தடுமாறி என்ன செய்திருக்கிறோம், தேவ சித்தத்தை மறந்து சத்துருவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் விட்டு போட்டது நிமித்தமாக அநேக நேரங்களில் சத்துரு நம்மை மேற்கொண்டு நம்ம சோர்ந்து போய் நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை இழந்தவர்களாக பலவிதமான வியாதிகள்னால தடுமாறி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, சத்துருவை விலக்க வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பிள்ளையாய் மாறும்போது உங்களுக்கு விரோதமாய் பிசாசான வைத்திருக்கிற சகல சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். தொடர்ந்து இப்படியாய் சொல்கிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இப்ப சத்துருக்குள்ள விலக்கி போடணுமா, உங்களுக்கு விரோதமா இருக்கிற ஆக்கினைகளை விலக்கி போட வேண்டுமானால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் நடுவாக யார் இருக்க வேண்டுமாம்? இயேசு கிறிஸ்து நடுவாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஒரு மனிதனுடைய சரீரத்தை எடுத்துங்க. ஒரு மனிதன் இருக்கிறான். இந்த மனிதனுடைய நடு பகுதி எதுன்னு சொன்னீங்கன்னா எதை சொல்லுவீங்க? ஒரு மனிதனுடைய, ஒரு காரை எடுத்துங்க. ஒரு காருக்கு முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா அதோட இன்ஜின் தான். நடுப்பகுதின்னு இல்லாம ஒரு கார் எடுத்தா மிக முக்கியமான பகுதி எது? இன்ஜின்.
இன்ஜின் இல்லாமல் 4 டயர் இருக்குது, எல்லாம் பெட்ரோல் போட்டாச்சு, எல்லாம் போட்டாலும் அந்த வண்டி ஓடாது. ஏன்னு சொன்னால் அந்த வண்டிக்கு மிக முக்கியமானது இன்ஜின். அதே மாதிரிதான் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமாக ஒரு நடுமையமாக இருந்து ஒரு மனிதனையே இயக்க வைக்கிறது எது அப்படின்னா நம்முடைய இருதயம்தான். இருதயம்தான் பிளட்டை சுத்திகரிக்கும். அந்த பிளட்டு இம்பியூர் பிளட்டை எடுத்து அதை பியூரா மாற்றி உலகம் சரீரம் முழுவதையும் கொடுத்து பம்பிங் கொடுத்து ஆக்சிடேஷன் பண்ண வைத்து ஆக்சிஜனை சுவாசிக்க வைத்து என்ன செய்யும், நம்மளை ஆக்டிவா வைக்கிறது நம்முடைய இருதயம் தான். அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரத்தின் நடுவான அந்த இருதயத்துல அவர் வாசமா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சென்டர் பாயிண்டாக இயேசு கிறிஸ்து நடுவுல இருக்கிற ஒரு நாம் இயேசுவை வைக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படி என்று சொன்னால் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்முடைய குடும்பத்துல ஆகட்டும், வேலை வாழ்க்கை, ஊழியத்தின் பாதை, தனிப்பட்ட வாழ்க்கை, எல்லாவற்றிலும் நமக்கு சென்டர் பாயிண்ட் யாரா இருக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். இயேசுவுக்கு நாம் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நம்முடைய நடுவுல, நம்முடைய வாழ்க்கையின் நடுவுல, நம்ம குடும்பத்தின் நடுவுல, ஊழியத்தின் நடுவுல இயேசு சென்டர் பாயிண்டா இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? இனி தீங்கை காணாதிருப்பாய். தீங்குகள் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் வருகிறது. நீங்க எதிர்பார்க்காத தீங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க தீங்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, தேவனை நடுவில் ஒப்பியா உன் இருதயத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சென்டர் பாயிண்ட வைத்து முழு உள்ளத்தோடும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் இயேசுவை நடுவுல வைத்து பாருங்கள். உங்க வாழ்க்கையில இருக்கிற தீங்கை கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறாரு. அதனால உங்க தீங்கை பார்த்து சோர்ந்து போனீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இனி தீங்கு காணாதிருப்பாய். உங்க வாழ்க்கையில இருக்கிற சகல தீங்குகளை கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து மாற்றி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மையை பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமையும் கனத்தையும் உயர்வையும் பார்த்து ஆண்டோட வருகையை குறித்த ஒரு தரிசனத்தை பெருக பண்ணும்படிக்காய் கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் உங்களை செய்ய போகிறார். ப்ரொஃபட்டிக் வேர்டாய் கர்த்தர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறாரு. விசுவாசிங்க. பரிசுத்த பிதாவே, நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி. இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீங்களையும் அழிந்து ஆண்டவர் அழித்து போட்டு பெரிய நன்மையின் மாதமாய் வருடமாய் கர்த்தர் மாற்றுகிறதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.